அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ட்ரேட் பண்ணுற எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய 5 முக்கியமான ஃபண்டமெண்டலான ட்ரூத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் அஸ் அ ட்ரேடராக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எனிதிங் கேன் ஹேப்பன் இன் த மார்க்கெட்ஸ். எனிதிங் அதாவது உங்களுக்கு வந்து 2 கண்ட்ரிக்கு இடையில் எப்போ வேணாலும் வந்து ஒரு போர் வெடிக்கலாம். அந்த போர் வெடிக்கிறது மூலமாக உங்களுக்கு மார்க்கெட் நாளைக்கே லோயர் சர்க்யூட்டில் கூட ஓப்பன் ஆகலாம். அதாவது லோயர் சர்க்யூட் அப்படிங்கிறது நிஃப்டி வந்து -10% ஓப்பன் ஆகுது. இதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அடுத்து இண்டெக்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆகலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா கிளிச் வரலாம் இண்டெக்ஸ்லேயே. ஏன்னா அது எல்லாமே வந்து நெட்வொர்க் மூலமாக தானே வந்து இயங்கிட்டு இருக்கு. அதில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தால் அது வந்து ஒர்க் ஆகாமல் போகலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். உங்களுக்கு பிஎஸ்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒர்க் ஆகாமல் போச்சு ஒரு 2-3 வாரம் முன்னாடி. அப்படி நடக்கலாம். புரோக்கரில் வந்து அவங்க வந்து ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகலாம். அது வந்து ஒரு கிளிச் வரலாம். நீங்கள் வந்து ஜெரோதால் அடிக்கடி நீங்கள் இந்த கிளிச்சை பார்க்கலாம். கோட்டாக் நியோவில் வருது, ஏஞ்சலில் வருது. எல்லா புரோக்கருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா கிளிச் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரேடை எக்ஸிட் ஆகலாம் அப்படின்னு போகும்போது உங்கள் இன்டர்நெட் கூட ஃபெயிலியர் ஆகலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு எப்போ வேணாலும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்துக்கணும். அதை ஃபேஸ் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்ரி மொமெண்ட் இன் த மார்க்கெட் இஸ் யூனிக். அதாவது மார்க்கெட்டில் பேட்டர்ன் ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் வந்த பேட்டர்னே திருப்பி வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. வந்த பேட்டர்னே திருப்பி வந்தாலும் அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அதை வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பேட்டர்ன் இருக்குது. இது நடந்தது வந்து பார்த்திங்கன்னா 16/1. அந்த 16 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 16/2 டிஃப்ரெண்ட் டேட்ஸில் நடந்த பேட்டர்ன் தான் இது. இது ரெண்டுமே இருக்க பேட்டர்ன் என்ன, R1 ரிவர்சல். ப்ரைஸ் வந்து R1க்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. சிபிஆர் டச் பண்ணி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு சிபிஆர் கீழே முடிஞ்சிருக்கு. இதுவும் பாருங்களேன், R1க்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. சிபிஆர் டச் பண்ணிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு சிபிஆர் கீழே முடிஞ்சிருக்கு. இது ரெண்டுமே ஒரே மாதிரி தாங்க நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன ஃபாலு, ரீட்ரேஸ்மெண்ட்டு, சிபிஆர் டச் பண்ணி ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ரீட்ரேஸ்மெண்ட்டு கீழே வந்திருக்கான். இங்கேயும் பாருங்கள், ஒரு சின்ன ஃபாலு, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு, சிபிஆர் டச் பண்ணிட்டு ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ரீட்ரேஸ்மெண்ட்டு அகைன் கீழே வந்துட்டான். இது ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலுமே இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் ஒன்று தான். இங்கே ரெண்டுலேயுமே இது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான். ஸோ நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் ஒன்று தான். ஆனால் நம்பர் ஆஃப் க்ரீன் கேண்டில்ஸும் நம்பர் ஆஃப் ரெட் கேண்டில்ஸும் கண்டிப்பாக டிஃபர் ஆக போகுது. ஏன்னா டைமே இங்கே வேரி ஆகுது. அப்போது நேற்று ட்ரேட் பண்ணுற எல்லாருமே இன்றைக்கும் ட்ரேட் பண்ணுவாங்களா? சொல்ல முடியாது. நேற்று எவ்வளோ பணம் மார்க்கெட்டில் உள்ளே இறங்குச்சோ அதே அளவுக்கான பணம் தான் இன்றைக்கி உள்ளே இறங்குச்சா? சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வேரி ஆகிட்டே இருக்கும். அதனால் மார்க்கெட்டில் க்ரியேட் ஆகிற ஒவ்வொரு மொமெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா யூனிக் தான். அது ரிப்பீட் ஆனாலுமே கண்டிப்பாக சில சேஞ்சஸோடு தான் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃபண்டமெண்டல் ட்ரூத். அடுத்து மூணாவது விஷயம், அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, என்றைக்குமே நம்ம ட்ரேட் பண்ணும்போது எட்ஜ் இல்லாமல் ட்ரேட் பண்ணவே கூடாது. அதை நம்ம ட்ரேடிங் எட்ஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த எட்ஜ் அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. எட்ஜ்னா என்னென்னா, நத்திங் மோர் தென் அன் இண்டிகேஷன் ஆஃப் அ ஹையர் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒன் திங் ஹேப்பனிங் ஓவர் அனதர். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், மார்க்கெட் அப்படிங்கிறது இட் இஸ் அ கேம் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஸோ அதில் வந்து ஒரு இப்போ 2 விஷயம் இருக்குன்னு வச்சுங்க. நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி 2 விஷயம் வச்சுக்கோங்க. அதில் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துச்சுன்னா லாங்கர் ரனில் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. இதுவே தோக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா லாங்கர் ரனில் நீங்கள் லாஸ் பண்ணுவீங்க. அதனால் என்றைக்குமே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு எது ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணணும். இதை ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேசினோ அப்படின்னு ஒரு கேமு, ராலட்னு இதை சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து 36 வரைக்கும் நிறையா நம்பர்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் பெட்டு கட்டலாம். 1 to 18 பெட்டு கட்டலாம். ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ், கருப்பு, வெள்ளை, அதுக்கப்புறம் 19 to 36 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ராபபிலிட்டின்னு சொல்ல முடியாது, நிறையா காலம்ஸ் இருக்கும். இதில் எப்படி வேணால் நீங்கள் பெட்டு கட்டலாம். இதில் நீங்கள் நினச்சது நடந்துச்சுன்னு வைங்களேன், அப்படியே பணம் டபுள் ஆயிரும். இன்கேஸ் நடக்கல அப்படின்னா மொத்த காசும் போயிடும். ஓகேங்களா? 50-50 ப்ராபபிலிட்டி மாதிரி உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரிஞ்சாலுமே இங்கே 0 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த 0 மேலே யாருமே பெட்டு கட்ட மாட்டாங்க. ஏன்னா இந்த சுற்றி வருதுன்னு வைங்களேன், அது 0ங்கிறது ஒரே ஒரு நம்பர் தான். அது விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் 100 தடவை இந்த பாலை சுற்றி விட்றாங்கன்னு வைங்களேன், இங்கே 0வில் வந்து நிற்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 2.5. அதாவது 2 தடவை இல்லைனா 3 தடவை கண்டிப்பாக அது 0வில் வந்து நிற்கும். ஆனால் அந்த 2 தடவை 3 தடவை வந்து அது நிற்கும் அப்படிங்கிறதுக்காக யாருமே அதில் கட்டிட மாட்டாங்க. ஏன்னா மீதி 47 தடவை, 46 தடவை, 48 தடவை ப்ரைஸ் வந்து இதில் வேறு இருக்க ஏதோ ஒரு நம்பரில் தான் வந்து விழுக போகுது. அதனால் யாருமே அந்த 0 மேலே பெட்டு கட்ட மாட்டாங்க. ஆனால் அந்த 0வில் விழும்போது இங்கே பெட்டு கட்டினவங்களோட எல்லாத்தோட காசுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேசினோ நடத்துகிற ஓனருக்கு போயிடும். ஓகேங்களா? அந்த 2.5% அப்படிங்கிறது தான் இந்த கேசினோவோட எட்ஜு. அதனால தான் எல்லா கேசினோவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்க. அண்ட் கேசினோவில் சூதாட போகிற எல்லாருமே மோஸ்ட்லி லாஸ் தான் பண்ணுறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா,
உங்கள் இந்த கேஷினோவில் விளையாடுறவங்கள விட அந்த கேஷினோக்கு இருக்க 2.5% எட்ஜு தான். அப்போது இந்த கேஷினோவே இந்த மாதிரி எட்ஜு வச்சு ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா செபி சொல்கிறாங்க 100ல் வந்து 85லேருந்து 90 பேர் வந்து மார்க்கெட்டில் வருஷம் லாஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டெரிவேட்டிவ் ட்ரேடிங்கில், ஸ்டாக்ஸ் ட்ரேடிங்கில் இல்லை, டெரிவேட்டிவ் ட்ரேடிங்கில். அப்போது அப்படி இருக்க விஷயத்தில் நம்மக்கிட்ட எட்ஜ் இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணோன்னு வைங்களேன், கண்டிப்பாக நம்ம லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம எட்ஜ் இல்லாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஃபண்டமெண்டல் ட்ரூத். அடுத்து வந்து ஃபோர்த் ஃபண்டமெண்டல் ட்ரூத். தேர் இஸ் அ ரேண்டம் டிஸ்ட்ரிபியூஷன் பிட்வீன் வின்ஸ் அண்ட் லாஸஸ் ஃபார் எனி கிவன் செட் ஆஃப் வேரியபிள்ஸ் தட் டிஃபைன்ஸ் அன் எட்ஜ். இப்போது உதாரணத்துக்கு அந்த வேரியபிள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த வேரியபிள் தான் உங்களுக்கு வந்து எட்ஜை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. அது வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், இல்லை வந்து உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், பொசிஷன் சைசிங்காக இருக்கலாம். ஏதோ ஒரு வேரியபிள் வந்து உங்களுக்கு ஒரு எட்ஜை கொடுக்குது. அப்போது இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் இதே மாதிரி நீங்கள் கொண்டு வரும்போது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் ஒரு 80% வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் அக்யூரசி இருக்குது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஓகே, அந்த 50%, அதாவது 50-50லேருந்து ஒரு 30% இன்க்ரீஸ் பண்ணி வருது உங்களுடைய வின்னிங் ப்ராபபிலிட்டி. அப்போது தேர் இஸ் எ சான்ஸ் தட் 20% நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது 10 டைமில் 2 டைம் நீங்கள் லாஸ் பண்ணுறது கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு காரணத்தால் நீங்கள் லாஸ் பண்ணலாம், ஆர் ஏதோ ஒரு காரணத்தால் தான் உங்களுக்கு 80% ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்குது. அது ஸ்ட்ராட்டஜியில் இருக்கலாம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கலாம், பொசிஷன் சைசிங்கில் இருக்கலாம். ஆனால் இந்த 20% லாஸ் வருது பார்த்தீங்களா, அதாவது 10 ட்ரேடில் 2 ட்ரேட், 100 ட்ரேடில் 20 ட்ரேட் லாஸ் வருது பார்த்தீங்களா, அது எப்போ வேணாலும் வரலாம். அது எப்போ லாஸ் வரும் அப்படிங்கிறத நம்மளால் கணிக்கவே முடியாது. இங்கே பாருங்கள், உதாரணத்துக்கு அது கடைசி 2 ட்ரேட் லாஸாக இருக்கலாம். 10 ட்ரேடில் கடைசி 2 ட்ரேட் லாஸாக வரலாம், இல்லை ஃபஸ்ட்டு 2 ட்ரேடே லாஸ் வரலாம், இல்லைனா நடுவில் 2 ட்ரேட் லாஸ் வரலாம். இப்படி இல்லாமல் ஃபஸ்ட்டு ட்ரேடும் கடைசி ட்ரேடும் லாஸ், இந்த மாதிரி நீங்கள் ப்ராபபிலிட்டி காம்பினேஷன் போட்டே இருந்தீங்கன்னா அந்த லாஸ் எப்போ வேணாலும் வரலாம். கண்டிப்பாக இந்த ட்ரேட் எனக்கு வந்து வின் பண்ணிடும், இல்லை கண்டிப்பாக இந்த ட்ரேட் வந்து எனக்கு லாஸை கொடுத்துரும் அப்படின்னு உங்களால் கணிக்கவே முடியாது. இதுதான் ஃபோர்த் ஃபண்டமெண்டல் ட்ரூத். அண்ட் ஃபைனலி ஃபிஃப்த் ஃபண்டமெண்டல் ட்ரூத். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறிடலாம். இதை புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், ரெண்டுமே பண்ணணும். யூ டோன்ட் நீட் டு நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட் டு மேக் த மணி. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மூலமாக உங்களால் காசு சம்பாதிக்கவே முடியாது. இன்ஃபேக்ட் அது தெரிஞ்சுக்கிறது மூலமாக நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா, இந்த நான் டைரக்ஷனல் ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் எங்கே போனாலும் அவங்களுக்குலாம் கவலை இல்லை. கீழே போனாலும் ப்ராஃபிட் பண்ணுவாங்க, மேலே போனாலும் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் வந்து பிஆர் சுந்தரையா தான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து தமிழ்நாட்டில், இந்தியாவில் மிகப்பெரிய ட்ரேடராக இருக்கார். ட்ரேட் பண்ணுறது மூலமாக ஏகப்பட்ட கோடிகள் காசு சம்பாரிச்சிருக்கிறாரு. ஆனால் அவர் கேரியரை அஸ் அ ட்ரேடராக வந்து ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா நான் டைரக்ஷனல் ட்ரேடராக தான் ஆரம்பித்தார். ஆப்ஷன் செல்லராக இருந்தார் அவர். ஓகேங்களா, ஸோ அவருக்கு மார்க்கெட் எப்படி போனாலும் பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிறது தெரியும். அதுதான் அவரோட எட்ஜும் கூட. ஓகேங்களா, இப்போது thinking, assuming and believing what is going to happen next is causes the error which ultimately make the losses. இதை இன்னும் சுலபமாக சொல்லணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பேட்டர்ன் நம்ம இங்கே பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த R1 ரிவர்சல் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு வச்சுக்கலாம். உடனே இங்கே ப்ரைஸ் வந்து R1 பிரேக் பண்ண உடனே நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா, இந்த ட்ரேடில் அது ப்ராஃபிட் ஆயிடுச்சு. இப்போது இன்னொரு ட்ரேடில் அது லாஸும் அடிக்கலாம். அப்போது நம்ம முன்னாடி அடுத்து என்ன பார்த்துருக்கோம், நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேண்டம் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் இருக்கும். எப்போ நம்ம ப்ராஃபிட் பண்ணுவோம், எப்போ நம்ம லாஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. அப்போ இந்த R1 ரிவர்சலில் இந்த ட்ரேட் எனக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஒருவேளை நான் வந்து இந்த ட்ரேட் எனக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்துடும் நம்பினேன்னு வைங்களேன், மார்க்கெட் கீழே தான் போக போகுது அப்படிங்கிறத நான் நம்பினேன்னு வைங்களேன், ப்ரெடிக்ட் பண்ணேன்னு வைங்களேன், அசியூம் பண்ணேன்னு வைங்களேன், நான் என்ன பண்ணுவேன், என் எட்ஜை ஒதுக்கி வச்சுருவேன், என்னுடைய ரிஸ்க்கை ஒதுக்கி வச்சுருவேன், என்கிட்ட மொத்த காசையும் உள்ளே இறக்கிடுவேன். ஏன்னா கண்டிப்பாக மார்க்கெட் கீழே தான் போக போகுதுன்னு எனக்கு தெரியுமே. அப்போது மார்க்கெட் கீழே போச்சுன்னா கண்டிப்பாக நான் செமையாக ப்ராஃபிட் பண்ணுவேன். ஆனால் இன்கேஸ் அது சப்போஸ் எனக்கு ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு காரணத்தால் ஆப்போசிட்டில் போச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் வரும். நீங்கள் வந்து 3 மாதம் 4 மாதம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு எல்லாமே ஒரே நாள் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர் நீங்கள் அப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மொத்த கேபிட்டலுமே அதிலே வைப் அவுட் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த இடத்துல என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறது மூலமாக, மார்க்கெட் கீழே தான் போகும் அப்படின்னு வந்து பிலீவ் பண்ணுறது மூலமாக உங்களுடைய எட்ஜ் ரிஸ்க் இது ரெண்டுமே வந்து தூக்கி வச்சுட்டு ஓவராக ரிஸ்க் எடுக்கிறீங்க. பொசிஷன் சைசிங் ஃபாலோ பண்ணுறதில்ல, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுறதில்ல, அல்டிமேட்லி நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டியை அதிகப்படுத்துறீங்க. இப்படி தான் இங்கே நிறையா பேர் அடுத்த மார்க்கெட் இப்படி தான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்புறது மூலமாகவே, இல்லை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறது மூலமாகவே ஏகப்பட்ட லாஸஸை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா, அதனால் அது முக்கியமே கிடையாது. மார்க்கெட்டில் அடுத்து என்ன வேணால் நடந்துட்டு போட்டோம், ஓகேங்களா, ஆனாலுமே உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் 2 விஷயம் தான் பண்ணணும். ஸோ ட்ரேடிங்கை ரொம்ப சுலபமாக நம்ம டிஃபைன் பண்ணிடலாங்க. என்னென்னா உங்களுடைய ரிஸ்க் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க.
லாங்கர் டைமில் உங்களுடைய எட்ஜ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. எட்ஜ்னா என்ன? உங்களுக்கு வந்து லாங்கர் டைமில் ஏதோ ஒரு விஷயம் ப்ராஃபிட் கொடுக்குது, அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அண்ட் இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அவ்வளோதாங்க ட்ரேடிங். மேபி ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம் நான் சொன்ன உடனே. பட் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும், கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற முடியும். நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேணாம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேணாம், ட்ரேடிங் சைக்காலஜிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். ஒரு ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ட்ரேடில் ஒஸ்ட் கேஸ் லாஸ் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஓகேங்களா? நான் அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும்போது நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேனா, நான் தொடர்ந்து 100 ட்ரேட் பண்ணுறேன், அதில் 60 ட்ரேட் ஜெயிச்சிருவேனா, இல்லை 50 ட்ரேட் ஜெயிச்சிருவேனா அப்படிங்கிறது தெரியணும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டை பற்றி எதுவுமே யோசிக்காமல், நாளைக்கு கேப் அப் ஆகுமா, கேப் டவுன் ஆகுமா, எஃப்ஐயை வந்து செல் பண்ணிடுவாங்களா, நியூக்ளியர் வார் வந்துடுமா, இந்த மாதிரி எதை பற்றியுமே யோசிக்காமல் உங்கள் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ட்ரேடு, கண்டிப்பாக நீங்கள் 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து 5 ஃபண்டமெண்டல் ரூட்ஸ் அபவுட் ட்ரேடிங். இதை வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சொன்னது யாருன்னா மார்க் டக்ளஸ் அப்படிங்கிறவர் தான். இவர் யார் அப்படின்னு தெரில, உங்களுக்கு சப்போஸ் தெரில அப்படின்னா, இவர் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ட்ரேடிங் சைக்காலஜிஸ்ட். ட்ரேடிங் இன் த ஜோன், அதுக்கப்புறம் வந்து த டிசிப்ளின் ட்ரேடர் அப்படின்ற 2 முக்கியமான புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. மிகப்பெரிய அளவில் சம்பாரித்த ஏகப்பட்ட ஹெட்ஜ் ஃபண்ட்லாம் இருக்காங்க அமெரிக்காவில், அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் அட்வைசராக இருந்திருக்காரு, ட்ரேடிங் சைக்காலஜிஸ்ட் இவர். ஸோ இவரிடம் கொடுத்த ஞானப்பால் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற எல்லா விஷயங்களும். நான் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறினதுக்கு மிக முக்கியமான காரணமும் மார்க் டக்ளஸ் தான். இவரோட வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. அதை பார்த்தாலே போதும், ட்ரேடிங் இவ்வளோ தானா, ட்ரேடிங்கில் சம்பாதிக்கிறது இவ்வளோ தானா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபுல் தாட்ஸே வந்து மாற்றி விட்டுருவார். ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவரோட வீடியோஸ்லாம் யூடியூப்பில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இவர் சொன்ன பிரின்சிபல்ஸை முக்கியமாக வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ராப்பராக பேக் டெஸ்ட் பண்ணி, ரிஸ்க்கை டிஃபைன் பண்ணி, எட்ஜை டிஃபைன் பண்ணி, டைரெக்ஷனலாக ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை கற்றுக்கணும் அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி.